வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான அறிவிப்பு. கராம்பு விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். யாழ் கொக்குவில் பகுதியில் ஹெரோயினுடன் பெண் உட்பட 3 கைது. சில அரசு வைத்தியசாலைகளிலும் சிறுநீரக விற்பனை மோசடி. வைத்திய நிபுணர் அதிர்ச்சி தகவல். யாழ் உணவகம் ஒன்றுக்கு 1,56,000 தண்டம். கோடிக்கணக்கில் மின் கட்டண நிலுவை வைத்துள்ள முன்னாள் எம்பிக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் கொக்குவில் பகுதியில் ஹெரோயினுடன் பெண்ணொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரை இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 2 இளைஞர்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 325 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சில அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் சிறுநீரக விற்பனை மோசடி இடம்பெறுவதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சில விசேட வைத்தியர்களின் உதவியுடன் பெறப்பட்ட சிறுநீரகம் 4 மில்லியன் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மகரகம அபேக்ஷா மருத்துவமனையில் பழுதடைந்த கதிரியக்க இயந்திரங்கள் இன்னும் சரி செய்யப்படவில்லை என்று அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வைத்தியசாலையில் உள்ள 5 கதிரியக்க இயந்திரங்களில் 3 பழுதடைந்துள்ளன. அவற்றில் 2 தற்போது மீள பயன்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ வீடுகளுக்கு வழங்கப்பட்ட 46 மின் இணைப்புகளுக்கான நிலுவை மின் கட்டணங்கள் 11.66 மில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலுவைத் தொகை 1 வருடத்திற்கு மேலாக வசூலிக்கப்பட வேண்டியுள்ளது என்றும் 5.29 மில்லியன் ரூபாய் 5 வருடங்களுக்கும் மேலாக வசூலிக்கப்பட வேண்டியுள்ளது என்றும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை நீண்ட காலமாக 12.21 மில்லியன் ரூபாய் நிலுவை மின் கட்டணம் செலுத்தப்படாததால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ வீடுகளுக்கு வழங்கப்பட்ட 46 மின் இணைப்புகள் 2023 துண்டிக்கப்பட்டு கடன் வாங்கியவர்களாக வகைப்படுத்தப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இணைப்புகளிலிருந்து நிலுவைத் தொகையை வசூலிக்கும் செயல்முறையை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தணிக்கைத்துறை பரிந்துரைத்துள்ளது. இந்நிலையில் நிலுவைத் தொகையை வசூலிக்க தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை மின்சார சபை தணிக்கைத்துறைக்கு தெரிவித்துள்ளது. சந்தையில் கராம்புகளின் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சந்தையில் 1 கிலோகிராம் உலர்ந்த கராம்பின் விலை தற்போது 2,500 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 கிலோ பச்சை கராம்பின் விலை 800 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி, மாத்தளை, கேகாலை, நுவரெலியா மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் அதிக அளவில் கராம்பு பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கராம்புக்கு வெளிநாட்டில் நல்ல கேள்வி உள்ளதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையில் அண்மை காலமாக உப்பின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களுக்கு 1,56,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. கோண்டாவில் பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் கடந்த 19ஆம் திகதி தமது பகுதியில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களை கண்டறிந்ததுடன் அவற்றில் ஒரு உணவகத்தில் இருந்து காலாவதியான பொருட்களும் மீட்கப்பட்டன. அதனை அடுத்து குறித்த உணவகங்களுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது.
இந்நிலையில் 3 உணவக உரிமையாளர்களும் தம் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஒரு உணவகத்தில் காணப்பட்ட சீர்கேடுகளை சீர் செய்யும் வரையில் அதற்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் 3 உணவகங்களுக்கும் 90,000 ரூபாய், 36,000 ரூபாய் மற்றும் 30,000 ரூபாய் என 1,56,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது. குறித்த சுற்றறிக்கை நேற்றைய தினம் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டாரவினால் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுற்றறிக்கை அமைச்சுகளின் செயலாளர், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான அறிவிப்பு. கராம்பு விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். யாழ் கொக்குவில் பகுதியில் ஹெரோயினுடன் பெண் உட்பட 3 கைது. சில அரசு வைத்தியசாலைகளிலும் சிறுநீரக விற்பனை மோசடி, வைத்திய நிபுணர் அதிர்ச்சி தகவல். யாழ் உணவகம் ஒன்றுக்கு 1,56,000 தண்டம். கோடிக்கணக்கில் மின் கட்டண நிலுவை வைத்துள்ள முன்னாள் எம்பிக்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.